ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம் கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம் பாடிடுவோம். ஆனந்தமுடனே அவர் திருமுன்னே கூடிடுவோம் கூடிடுவோம். ஆண்டவரே நம் கடவுள் என்று பாடிடுவோம் பாடிடுவோம். அவரே நம்மை படைத்தார், அவருக்கே சொந்தம் நாம். அவர் படைப்புகள் நாம், அவர் பிள்ளைகள் நாம், அவர் மந்தையின் ஆடுகள் நாம். திருக்குளமே எழுந்திடுக, அருள் பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம் கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் மூவொரு இறைவனின் பெருவிழாவை கொண்டாடுகிறோம். நம் ஆண்டவர் தந்தையாக, மகனாக, தூய ஆவியாக நம்மோடு அன்றாடம் உறவாடி கொண்டேதான் இருக்கிறார். ஆண்டவர் இரக்கம் மிகுந்தவர். அவரது இரக்கம் எவ்வளவு பெரியதென்றால், உலகின் மீட்புக்காக நம் ஒரே மகனின் இன்னுயிரை இவ்வுலக மக்களுக்காக கொடுத்தார் நம் ஆண்டவர். இரக்கம் மிகுந்த ஆண்டவர் நம்மிடையே எதிர்பார்ப்பது என்ன? இரக்கமுள்ள ஆண்டவரைப் போல நாமும் ஒருவர் மற்றவர் மீது இரக்கம் உடையவர்களாகவும் அன்புமிக்கவர்களாகவும் பிறரை மன்னித்து வாழும் மனம் கொண்டவர்களாகவும் கடவுளின் பிள்ளைகளாக வாழ்வதையே நம் ஆண்டவர் விரும்புகிறார். நம் ஆண்டவர் விரும்பும் பிள்ளைகளாக வாழ வரம் கேட்டு இத்திருப்பலியில் இணைவோம், இறையாசீர் பெறுவோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இந்த தெய்வீக திருப்பலியானது குறிப்பிட்ட குடும்பத்தாருடைய நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்தோடு நாமும் நம்முடைய தேவைகளையும் கருத்துக்களையும் இணைத்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இறைவனுடைய ஆசீர் வேண்டி மன்றாடுவோம். திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை இறைவன் ஆசீர்வதிக்க மன்றாடுவோம். ஆண்டவரே, எல்லாம் வல்ல இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்துக்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும், எல்லா நோய்களையும் மாற்றானின் சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விலக்குவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கழுவ
எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெறச் செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே மனத்தோர்க்கு அமைதியாகுக. புகழ்கின்றோம் யாமும் வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. தந்தையே இறைவா, உண்மையின் வார்த்தையையும் புனிதப்படுத்தும் தூய ஆவியாரையும் உலகுக்கு அனுப்பி உமது வியத்தகு மறைபொருளை மானிடருக்கு வெளிப்படுத்தினே. நாங்கள் உண்மையான நம்பிக்கையை அறிக்கையிடுவதன் வழியாக என்றும் உள்ள மூவொரு கடவுளின் மாட்சியை அறிந்து கொள்ளவும் உமது மாண்பின் பேராற்றலில் நீர் ஒருவராக இருக்கின்றீர் என ஏற்று வழிபடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கமும் பரிவும் உள்ளவர் இறைவன். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34. இறை வசனங்கள் 4b முதல் 6 மற்றும் 8 முதல் 9 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் தமக்கு கட்டளிட்டபடி மோசே அதிகாலையில் எழுந்து சீனாய் மலைமேல் ஏறி சென்றார். தம் கையில் 2 கற்பலகைகளையும் கொண்டு போனார்.
ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அங்கே அவர் பக்கமாய் நின்று கொண்டு ஆண்டவர் என்ற பெயரை அறிவித்தார். அப்போது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்கையில், ஆண்டவர் ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன், சினம் கொள்ள தயங்குபவர், பேரன்பு மிக்கவர், நம்பிக்கைக்குரியவர் என அறிவித்தார். உடனே மோசே விரைந்து தரைமட்டும் தாழ்ந்து வணங்கி, என் தலைவரே, நான் உண்மையிலேயே உம் பார்வையில் தயை பெற்றவன் என்றால் இவர்கள் வணங்கா கழுத்துள்ள மக்கள் எனினும், என் தலைவரே, நீர் எங்களோடு வந்தருளும், எங்கள் கொடுமையையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உம் உரிமை சொத்தாக்கி கொள்ளும் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என் வாழ்விலே குறைகள்
திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 11 முதல் 13 முடிய. சகோதர சகோதரிகளே, இறுதியாக நான் உங்களுக்கு சொல்வது, மகிழ்ச்சியாக இருங்கள், உங்கள் நடத்தையை சீர்படுத்துங்கள், என் அறிவுரைக்கு செவிசாயுங்கள், மன ஒற்றுமை கொண்டிருங்கள், அமைதியுடன் வாழுங்கள். அப்போது அன்பும் அமைதியும் அளிக்கும் கடவுள் உங்களோடு இருப்பார். தூய முத்தம் கொடுத்து ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். இங்குள்ள இறைமக்கள் அனைவரும் உங்களுக்கு வாழ்த்து கூறுகிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எல்லாம் வல்லவருமான கடவுள் தந்தை மகன் தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாகுக. அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 3 இறைவசனங்கள் 16 முதல் 18 முடிய. யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 3 இறைவசனங்கள் 16 முதல் 18 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமுவிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை. ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, தாயாம் திருவையோடு இணைந்து மூவொரு இறைவன் பெருவிழாவை இன்றைய நாளிலே கொண்டாடுகின்றோம். பாஸ்கா பெருவிழாவின் நிறைவிலிருந்து ஒவ்வொரு முக்கிய பெருவிழாக்களையும் திரு அவையிலே நாம் கொண்டாடுகிறோம். கடந்த வாரத்திலே
தூய ஆவியானவருடைய பெருவிழா பெந்தகோஸ்து பெருவிழாவை கொண்டாடினோம். இன்று மூவொரு இறைவன் பெருவிழா. வருகின்ற வாரத்திலே இயேசுவினுடைய திருவுடல் திருரத்த பெருவிழா, தொடர்ந்து இயேசுவினுடைய திரு இருதய பெருவிழா என்று ஒவ்வொரு முக்கியமான விழாவையும் நாம் நம்முடைய திரு அவையிலே கொண்டாடுகின்றோம். அந்த வகையில் இன்று நாம் கொண்டாடுகின்ற மூவொரு இறைவன் பெருவிழாவும் முக்கியமான ஒரு பெருவிழாவாக நம்முடைய கத்தோலிக்க திரு அவையிலே கொண்டாடப்படுகின்றது. அன்பு மக்களே, பொதுவாக நம்முடைய வாழ்க்கையிலே உண்மைகளை இரண்டு வகைகளாக நாம் பிரிக்கலாம். ஒரு உண்மை அறிவியல் உண்மை, அதாவது அறிவியல் பூர்வமாக மனிதனுடைய அறிவினால் ஆற்றலினால் அவனுடைய கண்டுபிடிப்பின் மூலமாக அவன் கண்டுபிடிக்கக்கூடிய உண்மை. இதனை அறிவியல் உண்மை அல்லது சயின்டிஃபிக் ட்ரூத் என்று சொல்லுகின்றோம். இன்னொரு விதமான உண்மை இருக்கிறது, அது மறை உண்மை, ரிலீஜியஸ் ட்ரூத் என்று சொல்லுவார்கள். இது மனிதர்களுடைய அறிவினால் ஆற்றலினால் கண்டுபிடிக்கக்கூடியது அல்ல, மனிதர்களுடைய அறிவையும் ஆற்றலையும் கடந்தது. இது இறைவன் வெளிப்படுத்தினால் அன்றி இந்த உண்மையை குறித்து நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. வெளிப்படுத்தப்பட்ட உண்மையாக, மறை உண்மையாக இந்த உண்மை இருக்கின்றது. இந்த ஒரு உண்மையாகத்தான் இன்று நாம் கொண்டாடுகின்ற மூவொரு இறைவன் பெருவிழாவாக இருக்கின்றது. இந்த மூவொரு இறைவன் பெருவிழா நம்முடைய சிந்தையால், நம்முடைய அறிவால் புரிய முடியாத ஒரு விழாவாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இறைவன் நமக்கு வெளிப்படுத்திய மறை பொருளான ஒரு விழா. தந்தை, மகன், தூய ஆவியார் என்று இறைவன் மூன்று ஆட்களாக, அதுவும் ஒரே இறை இயல்பு உடையவராக இருக்கின்றார் என்பதை வெளிப்படுத்துகின்றார். அது எப்படி ஃபாதர், அது எப்படி சாத்தியமாக இருக்க முடியும்? மூன்று ஆட்கள் ஆனால் ஒரே இறை இயல்பு என்று சொல்லுகின்ற பொழுது அது எப்படி என்கின்ற குழப்பம் நிச்சயமாக நமக்கு வரலாம். நாம் கொண்டிருக்கக்கூடிய இதே குழப்பத்தை புனித அகுஸ்தினாரும் கொண்டிருந்தார். கடவுள் மூணு ஆட்களா இருக்கிறாரா, ஆனா ஒரே இயல்புல இருக்கிறாரா? அது எப்படி மூன்று பேர் ஒரே கடவுள் அப்படின்னு சொல்லி மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு ஒரு கடற்கரை ஓரத்திலே நின்று கொண்டு யோசித்து கொண்டே இருக்கின்றார். அப்பொழுது அந்த கடற்கரையிலே ஒரு சிறுவன் அங்குமிங்கும் ஆடி ஓடி விளையாடி கொண்டிருக்கிறான். அந்த சிறுவனுடைய செயல்பாடுகளை புனித அகுஸ்தினார் கூர்ந்து கவனித்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த சிறுவன் என்ன செய்கிறான்? ஒரு சிப்பி, கடல் கரையிலே இருந்த ஒரு சிப்பியை எடுத்து கடல் நீரையெல்லாம் அதிலே கோரி அருகில் கடற்கரை ஓரத்தில் தான் வெட்டிய ஒரு குழியிலே கொண்டு போய் ஊற்றி கொண்டிருந்தான். 4-5 தடவை புனித அகுஸ்தினார் அதை கவனித்து கொண்டே இருந்தார். சிறிது நேரத்தில் அந்த சிறுவனுக்கு அருகில் சென்று, தம்பி என்னப்பா என்ன செஞ்சிட்டு இருக்கிற என்று அவனிடத்திலே போய் கேட்ட பொழுது, நான் என் கையில் இருக்கக்கூடிய இந்த சிப்பியை வைத்து கொண்டு கடல் நீரையெல்லாம் அள்ளி அருகிலே நான் தோண்டி வைத்திருக்கக்கூடிய அந்த குழியிலே நான் ஊற்றப் போகிறேன். அவ்வாறு செய்து இந்த கடல் நீரை எல்லாம் நான் வற்றச் செய்ய போகிறேன் என்று அந்த சிறுவன் புனித அகுஸ்தினாரிடத்திலே சொன்னான். அப்பொழுது புனித அகுஸ்தினார் அதை கேட்டுவிட்டு ஒரு ஏளன சிரிப்போடு அந்த சிறுவனிடத்திலே சொல்லுவார், தம்பி அது எப்படிடா சாத்தியம்? உன் கையில் இருக்கிறது சின்ன சிப்பி, ஒரு சிறிய குழிதான், கடற்கரை ஓரத்திலே நீ தோண்டி வைத்திருக்கிறாய். இந்த பெரிய கடல் முழுவதையும் இந்த சிப்பியில் தண்ணீரில் கோரி நீ அந்த குழியில் நிறைத்து கடலை காலி செய்ய போகிறாயா, வற்றச் செய்ய போகிறாயா? அது எப்படிடா சாத்தியம் என்று ஒரு ஏளன புன்னகையோடு புனித அகுஸ்தினார் அந்த சிறுவனிடத்திலே சொல்லுவார். அப்பொழுது அந்த சிறுவன் அதை கேட்டுக்கொண்டு அவன் அகுஸ்தினார் புரிந்த அந்த ஏளன புன்னகையோடு இப்பொழுது அந்த சிறுவன் அகுஸ்தினாரை பார்த்து சிரிக்கின்றான். என்னால் இந்த சிப்பியை கையில் வைத்து கொண்டு இந்த கடல் நீரை வற்றச் செய்வது என்பது எவ்வாறு சாத்தியமில்லாத ஒன்றோ, அதே போலத்தானே உங்களுடைய சிறிய அறிவை வைத்து கொண்டு அனைத்தையும் படைத்த மாபெரும் இறைவனை நீங்கள் புரிந்து கொள்ளலாம், இறைவனுடைய மூவொரு தன்மையை புரிந்து கொள்ளலாம் என்று நினைப்பதும் கூட சாத்தியமில்லாததுதானே
என்று புனித அகுஸ்தினாரிடத்திலே சொல்லிவிட்டு அந்த சிறுவன் மறைந்து விடுவானாம். அப்பொழுதுதான் புனித அகுஸ்தினாருக்கு மூவொரு இறைவனை குறித்த ஒரு புரிதல் கிடைக்கும். இது என்னுடைய அறிவால், என்னுடைய ஆற்றலால் நான் புரிந்து கொள்ள முடியாதது, அதையும் தாண்டி என்னுடைய அனுபவத்தால் நான் இது உணரக்கூடியது என்று அப்பொழுதுதான் அவர் மூவொரு இறைவனுடைய தன்மையை புரிந்து கொள்வார் என்று நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, மூவொரு இறைவன் நம்முடைய அறிவால் அறியப்பட முடியாதவர், ஆனால் நம்முடைய அனுபவத்தால் உணர்ந்து கொள்ளப்படக்கூடியவர். புனித தாமஸ் அக்குவினாஸினுடைய வாழ்வு நமக்கு அதைத்தான் சுட்டி காட்டி நிற்கின்றது. தாமஸ் அக்குவினாஸ் இறைவனை குறித்த தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் ஒரு புத்தகமாக எழுதி கொண்டிருந்தார். 3 தொகுதிகளை உள்ளடக்கிய ஒரு புத்தகம், சும்மா தியலாஜிகா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு புத்தகம், இறையியலில் முக்கியமாக புத்தகமாக கருதப்படக்கூடிய ஒரு புத்தகம். அதனை 2 தொகுதிகளை எழுதி முடித்து விட்டார். 3வது தொகுதியை, இறுதி தொகுதியை அவர் எழுதி கொண்டிருந்தார். அவ்வாறு எழுதி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் 1273 ஆண்டு டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி நேபிள்ஸ் என்கின்ற இடத்திலே அவர் திருப்பலி நிறைவேற்றி கொண்டிருந்தார். அந்த திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருந்த பொழுது ஒரு புதிய இறை அனுபவத்தை தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் அனுபவித்தார். மெய்மறந்த நிலைக்கு சென்று இறை அனுபவத்தை தன்னுடைய உடலிலே தாங்கியவராக ஒரு உள்ள பூரிப்பு அடையக்கூடிய நிலைக்கு புனித தாமஸ் அக்குவினாஸ் சென்று விட்டார். அதற்கு பிற்பாடு அவரால் தான் எழுதி கொண்டிருந்த அந்த புத்தகத்தின் இறுதி தொகுதியை எழுத அவருக்கு தோன்றவில்லை. அவருடைய சபையில் இருக்கக்கூடிய உயர் பொறுப்பாளர்கள், சபை தலைவர்கள், மேலாளர்கள் அவரிடத்திலே சொல்லுகிறார்கள், நீர் இந்த புத்தகத்தை எழுதி முடிக்க வேண்டும், கீழ்ப்படிதல் என்கின்ற அந்த கட்டளைக்கு நீர் கீழ்ப்படிந்து இதை நீர் கண்டிப்பாக எழுதி முடிக்க வேண்டும் என்று சொன்னபோதும் கூட, இல்லை, என்னால் இதனை எழுத முடியவில்லை, இதுவரையில் நான் எழுதிய புத்தகங்கள், இறைவனை குறித்து நான் எழுதிய இந்த இத்தனை புத்தகங்களும் இத்தனை வார்த்தைகளும் இந்த 2 தொகுதிகளுமே ஒன்றுமில்லாதவை, இறைவனுடைய அந்த அனுபவத்தை நான் பெற்றுக்கொண்ட பிற்பாடு இவை எனக்கு சாதாரண வைக்கோலை போல தோன்றுகின்றன, நான் எழுதியவை அனைத்தும் சாதாரண வைக்கோலுக்கு ஒப்பாகும் என்று சொல்லி தான் பெற்ற அந்த இறை அனுபவத்தை, அந்த மேன்மையான உன்னதமான அனுபவத்தை அவர் பகிர்ந்து கொண்டதாக பார்க்கிறோம். இறுதி வரையில் அந்த புத்தகத்தை அவர் நிறைவு செய்யவே இல்லை. அன்பு மக்களே, இப்படிப்பட்ட அனுபவம் தான் இறைவனை நாம் புரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அந்த அனுபவம் இல்லாமல், அந்த நம்பிக்கை இல்லாமல் மூவொரு இறைவனை நம்முடைய வாழ்க்கையிலே நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. தாமஸ் அக்குவினாஸ் தொடர்ந்து தான் பெற்ற அந்த அனுபவத்தை ஒரு பாடலாக வடிக்கின்றார். அதைத்தான் நாம் நற்கருணை ஆசீர்வாதத்தின் போது மாண்புயர் கீதமாக நான் பாடுகின்றோம். அந்த மாண்புயர் கீதத்திலே அவர் அதனை வரையறுக்கின்றார். மாண்புயர் கீதம் பாடுங்க. மாண்புயர் இவ்வருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ, பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா, குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. நம்பிக்கையின் அல்லது விசுவாசத்தின் உதவி பெறுக. பழைய நியம முறைகள் அனைத்தும் மறைந்து முடிவு பெறுக, புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா, குறையை நீக்க விசுவாசத்தின் அல்லது நம்பிக்கையின் உதவி பெறுக.
மனிதர்களுடைய புலன்களால் இதனை புரிந்து கொள்ள முடியாது, உணர்ந்து கொள்ள முடியாது. அதற்கு நமக்கு என்ன துணை வேண்டும்? விசுவாசத்தின், நம்பிக்கையின் துணை வேண்டும். நம்பிக்கையினுடைய துணை இல்லாமல் இறைவனை நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க முடியாது, உணர முடியாது என்று மிகச் சிறப்பாக புனித தாமஸ் அக்வினாஸ் தன்னுடைய அந்த பாடலிலே எடுத்துரைப்பதாக நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, மூவொரு இறைவன் நம்முடைய வாழ்வோடு ஒன்றர கலந்திருக்கிறார். நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் மூவொரு இறைவனை முன்னிறுத்தித்தான் நாம் தொடங்குகின்றோம், அதனை நிறைவுக்கும் கொண்டு வருகின்றோம். நம்முடைய வழிபாடுகளை எடுத்துக்கொண்டோம் என்றாலும் கூட மூவொரு இறைவன் பெயரால் தான் தொடங்குகின்றோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன் என்றுதான் நாம் தொடங்குகின்றோம். அதே போல வழிபாட்டினுடைய நிறைவும் மூவொரு இறைவனை மகிமைப்படுத்திய வண்ணம் தான் நாம் நிறைவு செய்கின்றோம். நம்முடைய திருவருட்சாதனங்கள் அனைத்தையும் நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் மூவொரு இறைவனின் பெயரால் தான் இந்த திருவருட்சாதனங்கள் நமக்கு கொடுக்கப்படுகின்றன. ஒரு ஜெபம், ஒரு இறைவேண்டல் நாம் மேற்கொள்கிற பொழுது கூட தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே என்றுதான் நாம் தொடங்குகின்றோம், நிறைவும் செய்கின்றோம். இப்படி மூவொரு இறைவன் நம்மோடு ஒன்றிணைந்த, பின்னி பிணைந்த உறவாக நம்மில் கலந்திருக்கிறார். அன்பு மக்களே, மூவொரு இறைவன் நமக்கு என்ன செய்தியை கற்றுத் தருகின்றார்? தந்தை, மகன், தூய ஆவியானவர் மூன்று ஆட்களாக இருந்தாலும் ஒரே இறையியல்பு கொண்டிருப்பது போல, ஒற்றுமையாக செயல்படுவதைப் போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒற்றுமைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஒன்றிப்பை, ஒற்றுமையை ஏற்படுத்துபவர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகின்றோம். முதலிலே இந்த ஒற்றுமையை எங்கே நாம் ஏற்படுத்த வேண்டும்? நம்முடைய குடும்பத்திலே, நாம் வாழக்கூடிய குடும்பத்திலே நாம் ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும். ஒவ்வொரு குடும்பமும் பலவிதமான மனிதர்களை உள்ளடக்கியது. ஒவ்வொருவருடைய எண்ண ஓட்டங்களும் வித்தியாசமானவை. பல உறவு முறைகள் குடும்பத்தில் இருக்கின்றன. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள், எண்ண ஓட்டங்கள் இருக்கும். அவற்றிற்கு மத்தியிலும் நம்மால் ஒற்றுமையோடு செயல்பட முடிகிறது என்று சொன்னால் அங்கே மூவொரு இறைவனின் பிரசன்னத்தை நம்மால் உணர முடிகிறது என்று அர்த்தம். ஒரு முடிவு எடுக்க வேண்டும். ஒவ்வொருவரும் ஒவ்வொருவருடைய கருத்தையும் முன்மொழிவார்கள். நான் சொன்னதைத்தான் எல்லாரும் செய்ய வேண்டும் என்று அந்த கருத்து அங்கு திணிக்கப்படுகின்ற பொழுது அங்கே ஒற்றுமைக்கு வாய்ப்பே இல்லாமல் போய்விடுகிறது. மாறாக எப்பொழுது ஒவ்வொருவர் சொல்லக்கூடிய கருத்தையும் கேட்டு கலந்து ஆலோசித்து கூடி பேசி ஒரு ஒருமித்த கருத்திற்கு, முடிவிற்கு நாம் வருகின்றோமோ அப்பொழுது அங்கே ஒற்றுமையானது புலப்படுகின்றது. மூவொரு இறைவனின் தன்மை அங்கே வெளிப்படுகின்றது. அன்பு மக்களே, அப்படிப்பட்ட ஒற்றுமை உணர்வை நாம் எப்பொழுது பெற முடியும்? திறந்த மனது உடையவர்களாக மற்றவர்களை பேச அனுமதிக்கின்ற பொழுது, மற்றவர்களுக்கான உரிமைகளை நாம் வழங்க முன் வருகின்ற பொழுது, தாராள மனதோடு செயல்படுகின்ற பொழுது, பெருந்தன்மையோடு செயல்படுகின்ற பொழுது நாம் அங்கே அப்படிப்பட்ட ஒருமித்த கருத்து உருவாவதற்கு அங்கே நாம் துணை புரிகின்றோம். அன்பு மக்களே, இன்றைக்கு பல குடும்பங்களில் பல குழப்பங்களுக்கு அடிப்படையான காரணம் இப்படிப்பட்ட புரிதல் இல்லாத தன்மை, விட்டு கொடுக்க மனம் இல்லாத தன்மை, மற்றவர்களுடைய கருத்துக்கு திறந்த மனதோடு செவிமடுக்காத தன்மை, நான் வைத்ததுதான் சட்டம் என்கின்ற அந்த அதிமேதாவித்தனம், அந்த வைராக்கியத்தனம் தான் பல குழப்பங்களுக்கு, ஒற்றுமையில்லாத குடும்ப சூழ்நிலைகளுக்கு காரணமாக அமைந்து விடுகின்றது. அன்பு மக்களே, இப்படிப்பட்ட இந்த தேவையற்ற காரணங்களை எல்லாம் வேறறுத்து நாம் ஒற்றுமையோடு, பெருந்தன்மையோடு, தாராள மனதோடு, திறந்த மனதோடு செயல்படுகின்ற பொழுது அங்கே மூவொரு இறைவன் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட நாம் அனுமதிக்கின்றோம். நம்முடைய குடும்பத்தில் நாம் இவ்வாறு ஏற்படுத்துகின்ற இந்த உறவு ஒன்றிப்பு, இந்த ஒற்றுமை நம்முடைய குடும்பத்தில் இருந்து நம்முடைய தெருவிற்கு கடந்து செல்லும். நம்முடைய தெருவில் இருந்து நாம் வாழக்கூடிய சமூகத்திற்கு, நம்முடைய ஊருக்கு, இந்த அகில உலகத்திற்கு என்று பறந்து விரிந்து சென்று இந்த உலகமே ஒற்றுமையின் இருப்பிடமாக, பிறப்பிடமாக மாற ஆரம்பிக்கும்.
அவ்வப்பொழுது ஆங்காங்கே ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகள், குழப்பங்கள், வன்முறைகள் எல்லாம் நீங்கி இந்த குடும்பமே, இந்த உலகமே ஒரு அமைதி பூங்காவாக உருவெடுக்க ஆரம்பிக்கும். அன்பு மக்களே, மூவொரு இறைவன் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்வியலைத்தான் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். எனவே மூவொரு இறைவன் பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாம் இன்றைய நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு உறுதி எடுப்போம். நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஒற்றுமையை ஏற்படுத்துபவனாக இருப்பேன். ஒற்றுமைக்கு என்னால் எந்தவித குந்தகமும் பாதகமும் ஏற்பட்டு விடாதவாறு நான் கவனமாக இருப்பேன். தாராள மனதோடு, பெருந்தன்மையோடு, மற்றவர்களுடைய கருத்துக்கும் முன்னிடம் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு திறந்த மனது உடையவளாக நான் இருப்பேன் என்கின்ற உறுதியை மூவொரு இறைவன் பெருவிழா நாளிலே நாம் எடுப்போம். நிச்சயமாக நம்முடைய குடும்பம் ஒற்றுமையின் பிறப்பிடமாக, அமைதி பூங்காவாக, இறைவனுடைய அனைத்து அருள் வரங்களும் ஆசீர்வாதங்களும் நிறைந்த ஒரு இல்லிடமாக இருக்கும். எனவே அப்படிப்பட்ட நன்மனதை நாம் பெற்றுக்கொள்ள மூவொரு இறைவனை நம்முடைய வாழ்க்கையிலே பிரதிபலித்து வாழ தேவையான இறையருள் வேண்டி தொடர்ந்து இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று திருவாய் மலர்ந்த நம் ஆண்டவரிடம் நம்முடைய உள்ளத்து விருப்பங்கள், தேவைகள், மன்றாட்டுக்கள், விண்ணப்பங்கள் அனைத்தையும் நம்பிக்கையோடு எடுத்து சொல்லி மன்றாடுவோம். அன்பு தந்தையே எம் இறைவா, திரு அவை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் இவர்கள் அனைவரும் இறை மக்களை இறை பாதையில் வழிநடத்தி செல்ல தேவையான அருளை தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஆண்டவரே எம் இறைவா, ஏழை எளியோர், கைவிட்டோர் இவர்கள் அனைவர் மீதும் உமது இரக்கத்தை பொழிந்து அவர்களுக்கு தேவையான அருளை, ஆற்றலை, ஆறுதலை தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்லவரே எம் இறைவா,
தந்தை மகன் தூயாவி அனைவரும் ஒன்றாயிருப்பது போல நாங்களும் சகோதர அன்போடும் ஒற்றுமையோடும் சமாதானத்துடமோடும் இணைந்து வாழ வரம்பேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் இருப்பிடமே எம் இறைவா, புதிய கல்வியாண்டில் அடியெடுத்து வைக்கும் எம் பிள்ளைகள் அனைவரும் நல்ல அறிவோடும் ஆற்றலோடும் கல்வி கற்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். எங்கள் தாயான தந்தையான இறைவா, உம் அன்பு பிள்ளைகள் உம்மிடத்திலே நம்பிக்கையோடு கேட்ட இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். கரத்தில் பலிதர வந்தோ இறைவா இறைவா உம்மிடம் வந்தோ இணைந்த கரத்தில் பலிதர வந்தோ உடைந்து கொடுக்க ஒரு கொடுக்க எம்மை தந்திடவும் தோழமை கண்டிட தொடர்ந்து தந்திட நிறைவு காணவும் இறைவா இறைவா உம்மிடம் வந்தோ இணைந்த கரத்தில் பலிதர வந்தோ பெற்றுக்கொண்ட நன்மைக்காக நன்றி பாடவும் நடக்கும் செயலும் நலன் பயக்க ஆசி வேண்டியும் பெற்றுக்கொண்ட நன்மைக்காக நன்றி பாடவும் நடக்கும் செயலும் நலன் பயக்க ஆசி வேண்டியும் காத்திருக்கும் எம் கண்கள் விடிவு காணவும் காத்திருக்கும் எம் கண்கள் விடிவு காணவும் உம்மோடு நானும் மகிமை செலுத்தவும் இறைவா இறைவா உம்மிடம் வந்தோ இணைந்த கரத்தில் பலிதர வந்தோ. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது பெயரை மன்றாடி நாங்கள் ஒப்பு கொடுக்கும் எங்கள் பணியின் காணிக்கைகளை தூய்மைப்படுத்தியருளும். இதன் வழியாக எங்களையே உமக்கு உகந்த நிலையான காணிக்கையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய ஒரே பேரான மகனோடும் தூயாவியாரோடும் ஆழ்வகையில் ஒருவராயிராமல் மூவராயிருந்தாலும் இறைத்தன்மையில் ஒரே கடவுளாகவும் ஒரே ஆண்டவராகவும் நீர் இருக்கின்றீர். ஏனெனில் நீரை வெளிப்படுத்தியதால் உமது மாட்சி பற்றி நாங்கள் நம்புவதையே உமகனை குறித்தும் தூயாவியாரை குறித்தும் எத்தகைய வேறுபாடுமின்றி நம்புகின்றோம். இவ்வாறு உண்மையான நிலையான கடவுள் தன்மையை நாங்கள் அறிக்கையிடும்போது ஆழ்வகையில் தனித்தன்மையையும் இறையியல்பில் ஒருமையையும் மாண்பில் சமத்துவத்தையும் போற்றுகின்றோம். ஆகவே வான தூதர்களும் முதன்மை வான தூதர்களும் கெருபீன்களும் சேராபீன்களும் உம்மை புகழ்ந்து நாள்தோறும் முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகளெல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவிழமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய் ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உமால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறை சாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உமோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உமடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமு நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய் தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உமோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும்
ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செமரி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செமரியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியும் எனது ஆன்மா நலமடையும்.
அறிவிப்புகள். இன்று மூவொரு இறைவன் பெருவிழா. இந்த வாரம் ஆண்டின் பொது காலம் 9வது வாரம். அன்பு மக்களே, வருகின்ற சனிக்கிழமை ஜூன் மாதம் 6ஆம் தேதி மறைக்கல்வி ஆசிரியர்களுக்கான பயிற்சி கருத்தரங்கு விளாத்தி குளத்திலே வைத்து நடைபெறுகிறது. காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை இந்த பயிற்சி கருத்தரங்கு நடைபெறுகிறது. எனவே ஞாயிறு மறைக்கல்வி ஆசிரியர்கள் இந்த பயிற்சி கருத்தரங்கிலே தவறாது பங்கேற்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற ஞாயிறு நம்முடைய குறுக்குச்சாலை மறை வட்ட அளவிலான பாடல் போட்டி புதியம்புத்தூரிலே வைத்து நடைபெற இருக்கின்றது. மதியம் 2:30 மணிக்கு இந்த பாடல் போட்டி நடைபெற இருக்கின்றது. 2 விதங்களில் இந்த பாடல் போட்டியானது நடத்தப்பட இருக்கின்றது. இளையோருக்கான தனி பாடல் போட்டி மற்றும் குழு பாடல் போட்டி. இளையோருக்கான தனி பாடல் போட்டியிலே பதிலுரை திருப்பாடல் ஒன்றை பாட வேண்டும். ஏதாவது திருப்பாடல் ஒன்றை தயாரித்து அதிலே ஒரு சரணம் மட்டும் பாட வேண்டும். குழு பாடல்களிலும் திருப்பாடல்களைத்தான் தேர்ந்தெடுத்து பாட வேண்டும். இந்த பாடல் போட்டிகளை குறித்த கூடுதல் விவரங்களை பெற்றுக்கொள்ள பங்கு தந்தையையோ அல்லது அருட்சகோதரிகளையோ தொடர்பு கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற சனிக்கிழமை மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை வழக்கம் போல முதல் சனி பக்தி வழிபாடுகள் நம்முடைய ஆலய வளாகத்தில் வைத்து சிறப்பாக நடைபெறும். அன்பு மக்கள் அனைவரும் தவறாது கலந்து சிறப்பிக்க அனைவரையும் அன்போடு அழைக்கின்றேன். முதல் சனி திருப்பலிக்கு முன்னதாக நம்முடைய பங்கில் நாம் புதியதாக ஆரம்பித்து இருக்கக்கூடிய பக்த சபை கூட்டங்கள் நடைபெறும். பாலர் சபை, நற்கருணை வீரர் சபை, திருக்குடும்ப சபை கூட்டங்கள் மாலை 5:30 மணி அளவிலே நடைபெறும். எனவே இந்த கூட்டங்களிலும் அதன் உறுப்பினர்கள் தவறாது பங்கேற்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முதல் சனி திருப்பலியின் நிறைவிலே நம்முடைய குறுக்குச்சாலை மறைவட்ட இளையோர் பணியகத்தினுடைய களப்பணியாளர் வருகை தர இருக்கிறார்கள். நம்முடைய இளையோரை சந்திக்க இருக்கிறார்கள். எனவே திருப்பலியின் நிறைவில் இளையோர் அனைவரும் அந்த அமர்விலே கலந்து செல்லும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பு மக்களே, 6ஆம் வகுப்பு மற்றும் அதற்கு மேல் படிக்கக்கூடிய பிள்ளைகள் முதல் சனி திருப்பலியின் நிறைவிலே பங்கு தந்தையிடமிருந்து பங்கு தந்தை அலுவலகத்திடமிருந்து நோட்டுகள், லாங் சைஸ் பெரிய நோட்டுகள் இருக்கின்றன. கடந்த ஆண்டை போலே இந்த ஆண்டும் TMSஸிலிருந்து கொஞ்சம் நோட்டுகளை கொடுத்திருக்கிறார்கள். எனவே அதனை 6ஆம் வகுப்பிற்கு மேல் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் வந்து பெற்று கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற புதன்கிழமை காலையில் நம்முடைய ஆலயத்திலே திருப்பலி நடைபெறாது. மாலையிலே நம்முடைய ஆலயத்திலே திருப்பலி நடைபெறும். வெள்ளிக்கிழமை மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை வழக்கம் போல மாலை 6:30 மணிக்கு ஜெபமாலையும் அதனைத் தொடர்ந்து நற்கருணை ஆராதனையும் நடைபெறும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் நிலையான தூய மூவொரு கடவுள் தன்மையையும் பாகுபாடற்ற ஒருமையையும் அறிக்கையிடுகின்றோம். அதனால் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களுக்கு உடல் உள்ள நலனை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு
திருப்பலியை நிறைவேற்றிய தந்தையவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவியலாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. ஆமேன்.